கூட்டணி வைக்கிறதாக அதான் சார் அப்படி நீங்க தானே சொல்றீங்க. செங்கோட்டையன் வந்து நேற்று பெரிய பேரணி நடத்தி இருக்கிறாரு. அதிமுக ஒன்றிணைன்றாரு, 10 நாள் கெடு கொடுக்கிறாரு. இது மாதிரி நிறைய பேர் பேசிட்டாங்க. அது சாத்தியப்படுமா? அவருடைய கோரிக்கை எப்படி ஈடுபடும்? சட்டத்தின் அடிப்படையில மற்ற எல்லா விஷயங்கள்லயும் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. என்னதான் கேள்வி கேட்டாலும் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைவது அம்மாவின் கட்சிக்கு நல்லது. அதுல நான் என்றைக்கே அதுல கிடையாது. ஆனா அது வந்து அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதற்கு மேலும் அவர்கள் வெடித்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றது கனவாகத்தான் போகும். இது யதார்த்தம். அவர்கள் எதையெல்லாம் சரி செய்து எல்லாரையும் சரி பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வது போல, மற்றவர்கள் சொல்வது போல, அண்ணன் செங்கோட்டையன் சொல்வது போல, அவர் அன்னைக்கு சொல்லலையே இன்னைக்கு சொல்லன்னு கேக்குறீங்க. அவரவர்களுக்கு ஒரு காலம் வர்றப்ப ஒரு நேரம் வர்றப்பதான் யோசிப்பாங்க. இப்ப தொடர்ந்து தோல்விகளை அவங்க கட்சி சந்திக்கிறப்ப இதை சரி செய்யணும்னு ஒரு முத்திரை. இதுல வந்து நான் முடிவெடுத்ததுக்கு தொடர்ந்து அவர் எடுத்தாரு, எங்களுக்கு பின்னாடி நான் வெளியேறணும்னு பிஜேபி சொல்லுமா? இப்படி ஒரு ஸ்டெண்ட் அடிங்கன்னு சொல்லுமா? இல்ல நீங்களா உட்கார்ந்துக்கிட்டு ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு நீங்களா உங்களுக்கு ஒரு உங்கள் அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை பயன்படுத்தி உங்களெல்லாம் கணக்கு போடாதீங்க. சரி சரி, என்னுடைய முடிவுங்கிறது நான் எடுத்தது வேற, அவருடைய முடிவுங்கிறது வேற. இன்னொன்னு சொல்ல போற, நாங்க வந்து ரொம்ப ப்ரீ பிளான்லாம் கிடையாது. அவர் கேட்டார், எதிர்காலத்துல எங்க கட்சி 26 தேர்தலில் எங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு வாய்ப்புல நாங்க போட்டிடுவோம். இதுவா அதுவாங்கிறது இன்னும் உண்மையா எனக்கு தெரியாது. பல வாய்ப்புன்றது சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுக அந்த கேள்வி எல்லாம் நீங்க அதான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க உங்களுக்கு டிபேட் நடத்துறதுக்கும் உங்களுக்கு சோசியல் மீடியால அடிக்கிறதுக்கு அது உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி ஆப்ஷன்லாம் இருக்கலாம் சார். நீங்க உங்க அறிவுக்கு யோசிக்கிறீங்க. நீங்க இந்த ஹைட்ல இருந்து இதுக்கு மேல நின்று யோசிக்கலாம்ல. பொறுத்திருக்கல சார். டிசம்பர் மாதத்துல இந்த முறை நான் பல முறை சொல்றேன், நீங்க அதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் உறுதியாக ஆட்சி அமைக்க போகிற கூட்டணியில் இருப்போம். இது நீங்க என்ன நினைச்சாலும், நீங்க என்ன அதுக்குள்ளார சில பேர் சொல்ற மாதிரி அன்னைக்கு அண்ணன் OPS வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி முடிவெடுத்தாரு. அவர் அன்றைக்கு காலம்பர தியோசபிகல் சொசைட்டி எல்லாம் நாங்கெல்லாம் வாக்கிங் போற இடம் தான். அங்க வாக்கிங் போறப்ப முதலமைச்சரை பார்த்திருக்காரு. இது அர்த்தமா நடந்தது. அவர் திரு OPS அவர்களின் துணைவியார் மறைந்த போது முதல்வர் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லே வந்து இருந்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு செஞ்சுக்க. அதனால அவங்க வீட்டுல துக்க நிகழ்ச்சி அவர் உடல் நலத்தெல்லாம் விசாரிக்கணும்னு கேட்டப்ப சாயங்காலம் வாங்கிட்டு இருக்காரு. அது என்ன டைமிங் ஒன்னா அன்னைக்கு அவர் முடிவெடுத்து வெளில போயிட்டு நேரா முதல்வரை பார்த்ததோ அதுக்கு பல இதுகள். அது மாதிரிலாம் OPS எந்த முடிவும் எடுக்கல. நீங்களா கிளப்பாதீங்க. இன்னும் சில பேர் டிபேட்ல உட்காந்துக்கிட்டு எங்க மேல காரி இது லஞ்சம் உமிழ்ற மாதிரி அவர் முன்னாடி அங்க போயிட்டாரு. நான் சொன்ன என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளை திமுக கபலீகரம் செய்யாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேரை கட்சின்னா கட்சியை தூக்கிட்டு போறது இல்லை. அதுல உள்ள முக்கியஸ்தர்களை எப்படி எங்க கட்சியில உள்ளவங்களை அண்ணன் பழனிசாமி ஆளை பிடிக்கிறது இல்ல, அது மாதிரி அவங்க வந்து இதுல நிறைய பேரு அதிருப்தியில உள்ளவங்களை அவர்கள் நிச்சயம் அவர்கள் அங்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முடிச்சுக்கணும். அதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுக்கிறாரு. இவர் சொல்ற அதுல மீதி இருக்கிற கட்சி இவர் தானே கட்சியில சொல்லப்பா. கட்சின்னா ஒரு கட்சியில உள்ள நிர்வாகிகள் கட்சியை தூக்கிட்டு போக முடியும். இது மாதிரி பேசுறதுலாம் எனக்கு உண்மையா சிரிப்பு தான் வரும். ஏன்னா நம்மள பிடிக்கலங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு டிபேட்டுங்கிற ஒரு இடம் கிடைச்சி உட்கார்ந்து நான் சொன்னதெல்லாம் நடக்குதுங்கிறாங்க. உண்மைதான், நீங்க சொன்னது 1-2 நடக்கலாம். அதனால எல்லாம் நடந்துடாது. அதே நேரத்தில் பொறுமையா இருங்க. நீங்க உங்களுக்கு இவங்க வாய்ப்பு அவங்க வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் தாண்டி பல வாய்ப்புகள் உருவாகும். பல வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதனால எந்த ஒரு இதையுமே நீங்க வந்து அப்படி சாதாரணமா முடிச்சு போட்டுறாதீங்க. உறுதியாக ஒன்று மாத்திரம் சொல்லுவேன், ஜெயிக்க போற கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்கலாம். என்ன பண்றது? நீங்க சொல்ற அட்வைஸ் புரிஞ்சுக்க தெரியல. எங்க 3 பேருக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க செய்யணும்னு அவசியம் இல்லை சார். நாங்க ஒன்னா இருக்கோமா இல்லையாங்கிறதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படையா சொல்ல முடியாது. எதை தேவை என்ன செய்வோம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். கரெக்டா? நான் வந்து அங்க எனக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உள்ள
அவர்கள் சிலதை முடிவெடுக்க முடியும், நான் சில முடிவுகள் எடுக்க முடியாது. அதே விதத்தில் நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் ஒன்றா இணைந்து பயணம் செய்யணும்னு ஒரு பிரின்சிபல் நினைக்கிறோம். அதுல நான் ஏற்றுக்கொள்கிற முடிவு அவரை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேரும் கலந்து பேசி முடிவெடுக்க முடியும், அவ்வளவுதான். இது பிராக்டிக்கலா சொல்றேன். இதுல நீங்க 3 பேர் சேரல எல்லாம் எப்ப தேவையோ அப்ப நாங்க சேருவோம். நீங்க எதிர்பார்க்கிற அன்னைக்கு சேர மாட்டோம், நாங்க என்னைக்கு தேவையோ சேருவோம். சார், எடப்பாடி பழனிசாமி தனது நிலைப்பாட்டுல ஒன்றிணைங்க மாட்டோன்றதுல உறுதிப்பட இருக்கிறாரு. இந்த நேரத்துல செங்கோட்டையன் குரல் கொடுத்திருக்காரு. அது எந்த விதத்துல சாத்தியம் இருக்கும்? அது நீங்க போய் அண்ணன் செங்கோட்டையன் தான் இந்த கேள்வியை கேட்க தர எந்த விதத்துல சாத்தியம் இருக்குன்னு நீங்க மதுரையில் உட்காந்து கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க எப்ப பார்த்தாலும் ஸ்லீப்பர் செல்லுங்கிறது இல்ல 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 ஸ்லீப்பர் செல்லுங்கிறது ஏதோ எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது, புரியுதா? எங்க சித்தியராக டெல்லி இதுல பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தப்ப தட்சிணாமூர்த்தின்னு ஒரு ஸ்லீப்பர் செல் வந்தார்ல, அதுதான் ஸ்லீப்பர் செல். ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது இருக்கும், அது எப்ப வேணாலும் கிளம்பும், கரெக்டா? இதெல்லாம் நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிகள், புரியுதா? அவங்க எல்லாம் உணர்றப்ப ஒவ்வொருத்தரா வெளியே வருவாங்க, இன்னும் பல பேர் வெளியே வரலாம். நான் சொல்றேன், அங்க அம்மாவின் கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதற்கு மேலும் அவர்கள் யோசிக்கும் பட்சத்தில் ஏதோ அமமுகவை டெல்லியில உள்ளவர்கள் மீண்டும் எங்க கூட அழைத்து வந்து விடுவார்கள் அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா அது அவர்களை ஏமாற்றி, எதை சரி செய்தால் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வரும் என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும், கரெக்டுதான்? எங்களுக்கு இடர்பாடு எது என்பதே அவர்களுக்கு தெரியும். அந்த இடர்பாடை அவர்கள் களைகின்ற பட்சத்தில் தான் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வர முடியுமே தவிர, அந்த இடர்பாடு களையப்படாத பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் மாத்திரம் எடுப்பதல்ல முடிவு. இங்கே பல நிர்வாகிகள் என்னோடு பயணிக்கிறார்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். எனக்காக என்னோடு இருப்பவர்கள் பல பேர், 9 பேர், இன்னும் அந்த 18 பேர்ல என் அருமை நண்பன் வெற்றி இல்லை, இன்னும் சில ஒருவர் அரசியல்ல இல்ல, 2-3 பேர், சில பேர் மாற்று கட்சி செஞ்சிருக்காங்க, இன்னும் 9 பேர் என்னோட இருக்காங்க. அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவன் நான். அதுபோல என்னோட பயணிக்கின்ற நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு, அதனால் வருகின்ற பலாபலங்கள் எல்லாம் விட்டுவிட்டு என்னோடு பயணிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களை எல்லாம் கட்டுப்பட்டவன் தான். நான் ஏதோ பொதுச் செயலாளர் நான் தன்னிச்சையா பைலாவை மாத்தவோ நான் இதெல்லாம் பண்ற நபர் கிடையாது. எங்கள் தொண்டர்கள் மனதிலே நிர்வாகிகள் மூலம் அறிந்து அதுபடிதான் முடிவெடுக்க முடியும். இப்பொழுது நான் எடுத்த முடிவு எங்கள் தொண்டர்களின் அழுத்தத்தால் நிர்வாகிகள் சொன்னதால் எடுத்தது. அண்ணாமலை இருக்கும்போது கொடுத்த மரியாதை என்பது மரியாதை கிரியாதெல்லாம் இல்ல சார், அண்ணாமலை தான் சார். நீங்க சும்மா ஒரு வார்த்தையெல்லாம் போடாதீங்க பிரதர். நான் 30 வருஷமா நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நானும் டிவி எல்லாம் நடத்துறவன் தான், புரியுதா? அண்ணாமலை அவர்கள் தான் எங்களை கூட்டணிக்கே கொண்டு வந்தவர்கள். அவர்கள் டெல்லியில பேசிட்டு, நீங்க அண்ணாமலை இருந்தவர் நயினார் எனக்கு ரொம்ப நண்பர், என்கிட்ட ரொம்ப பேசுவார், நானும் அவர் எனக்கு இல்ல 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 சார். நீங்க அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டா அது நான் தப்பு இல்லை. நான் சொல்றது இதுதான், திரு அண்ணாமலை அவர்கள் தான் எங்களோடு கடந்த, எனக்கு அவருக்கும் தேர்தலுக்கு முன்பு 1 ஆண்டு தான் பழக்கம். எனக்கு அவருக்கு ஒரு நல்ல நட்புக்கு காரணம் என்னை போல அவரும் பிராங்கா இருக்கிறது தான், வேற ஒண்ணு எங்களுக்குள்ள. அது மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் அவருக்கு நல்ல நட்பு உண்டு. அவருடைய முயற்சினாலதான் நாங்க என்டிஏ கூட்டணிக்கு வந்தோம். நாங்க ஒண்ணு டெல்லியில போய் யார்ட்டையும் பேசல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய முயற்சினாலதான் நாங்க என்டிஏ கூட்டணிக்கு வந்தோம். அவரோடு நாங்கள் செயல்பட்டோம். அவர் ஏப்ரல் 12ஆம் தேதி நீக்கப்பட்டது எங்களுக்கு எல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. உண்மையிலே எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனுக்கு அது சரியாக இருக்காது என்று எங்கள் கட்சியில் அது யோசிச்சப்ப, பட் அவங்க கட்சி முடிவு. அதற்கு பிறகும் நாங்கள் அமைதியாக இருந்ததற்கு காரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அம்மாவின் தொண்டர்கள், அது அம்மாவின் கட்சியில் உள்ளவர்கள் சரியான முடிவெடுக்காத பட்சத்தில் எங்களை குறை சொல்ல முடியாது. 21 தேர்தலிலும் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எங்களை ஒன்றிணைக்கின்ற முடிவில் முயற்சி செய்தார்கள். அப்பொழுது நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை, எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிடுவார்கள் சொல்லிதான் நான் வந்தேன். அன்று அந்த முயற்சி தோல்வியடைந்ததுக்கு நான் காரணம் அல்ல. அதுபோல இப்பொழுதும் என்டிஏ கூட்டணிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் அவர்கள் தலைவர்களோடு பேசி எங்களை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நாங்கள் விலகுவதற்கும் நாங்கள் காரணம் அல்ல. எங்களை விலக வேண்டிய முடிவெடுப்பதற்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் ஒரு காரணமாக இருக்கலாம். இங்கே உள்ள மாநில தலைவரின் செயல்பாடு பன்னீர்செல்வம் விஷயத்தில் செயல்பட்டது எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது.
அதுபோல நாளைக்கு இவர்களின் செயல்பாடு டிசம்பர் வரைக்கும் காத்திருப்பது சரி இருக்காது. பன்னீர்செல்வம் விஷயத்துல அப்பட்டமான ஒரு பொய்யை ஆணவத்தோடு பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒன்றும் அது போன்ற மனிதர்கள் அல்ல. அவருக்கு நடந்தது நாளைக்கு எனக்கும் நடக்கும். கரெக்டா? அவர் வருத்தப்பட்டு வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் நாங்கள் சிறியவர்கள் பெத்தவர்கள் வந்து விட்டார்கள் என்ற மனதில் இருந்தால் அதற்கு நாங்கள் ஒன்று செய்ய முடியாது. அது மாதிரி இன்னொன்னு சொல்றீங்க, நிறைய பாக்குறேன், இவர் வந்து பயந்துட்டு அங்க இருக்காரு. எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ ரைடு, எத்தனையோ அரெஸ்ட், இதெல்லாம் பார்த்து வந்த டிடி நகர என் புண்ணி நிக்கிற நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். இன்னும் 20 வருஷம் நான் உள்ள இருந்தாலும் வெளியில வந்து நான் அரசியல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல நீங்க பயப்படுறீங்க அவர் இந்த நாள் இருக்குமோ, அதெல்லாம் கிடையாது. நான் சரி, அண்ணாமலை அவர்கள் முயற்சியால் அந்த கூட்டணிக்கு சொன்னா அவர் கண்டினியூஸா எங்கள்கிட்ட பேசி இல்லைன்னா அமைதியா இருங்கன்னு சொல்லுவாரு. நல்லது நடக்கும் உங்களுக்கு. அன்றைக்கு கூட நான் முடிவு எடுத்ததுமே என்கிட்ட பேசி என்ன உங்க முடிவை மறுபரிசீலனை பண்ணீங்கன்னு கேட்டார். அவர் ஒரு பிஜேபியின் தொண்டராக அவர் தலைவராக இருந்த பொழுது எப்படி செயல்பட்டாரோ அதே போல தான் செயல்படுறாரு. நான் வந்து ஏதோ நண்பரை தூக்கி பேசுறதுல இயற்கை யதார்த்தத்தை சொல்றேன். அவருடைய அன்னைக்கே போன்ல லைன்ல வந்து இதை மாதிரி என்ன நீங்க வந்து மறுபரிசீலனை செய்யணும்னா அவசரப்படாதீங்கன்னா, இல்லைங்க நான் டிசம்பர்ல தானே எந்த முடிவு எடுப்பேன், நீங்க பேச வேண்டியவர்கள்ட்ட பேசுங்க, பட் செய்ய வேண்டியவர்கள் செய்தாதான் வர முடியும். நான் ஒன்னும் கண்டிஷன்லாம் போடல. எங்க கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்க எடுக்க முடியுமா? அதனால தயவு செய்து எங்களுடைய இந்தியாவில் நாங்க சேர்ந்தப்ப எங்களுக்கு எந்த இடர்பாடு இல்லை. இப்படி அவங்க நினைக்கிறது கரெக்ட், என்ன பலப்படுத்தணும், ஒரு பெத்த கட்சி வரணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. பட் அதனால நாங்கள் பாதிக்கப்படும் பொழுது எங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அது பாதிக்கப்படும் பொழுது நாங்கள் எப்படி தொடர முடியும்? அதனால இப்ப வந்து விழித்துக் கொள்ள வேண்டியது அங்க அதிமுக உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான்.